விஜயோடைய கோட் திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக வந்து மங்காத்தாவை முறியடித்தாலும் விமர்சன ரீதியாக வந்து மங்காத்தா திரைப்படத்தை வந்து முறியடிக்கப்படலை தாங்க நிறைய ரசிகர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. படத்தை பார்த்து விட்டு வெளிவரும் ரசிகர்கள் வந்து விமர்சன ரீதியாக கேட்டபோது மங்காத்தா நல்லா இருந்துச்சா, கோட் திரைப்படம் விஜயோட நல்லா இருந்துச்சான்னு கேட்டாங்கன்னா, விமர்சன ரீதியாக வந்து ரெண்டுமே வேறு வேறு கான்செப்டாக இருந்தாலுமே வந்து ரெண்டு பேரோட இதில் வந்து வெங்கட் பிரபு திரைப்படத்தில் வந்து மங்காத்தா தாங்க நல்லா இருக்குது. மங்காத்தா வந்து இது வரைக்கும் எந்த ஒரு திரைப்படமே வந்து வெங்கட் பிரபுவால் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு நிறைய ரசிகர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜயோடைய பீஸ்ட், வாரிஸ், லியோ என வரிசையாக விஜயோட திரைப்படங்கள் வெளியானாலுமே வந்து அந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியில் வந்து நல்ல வசூல்கள் வந்து பெற்றாலுமே வந்து விமர்சன ரீதியாக வந்து 3 திரைப்படங்களுமே வந்து ஆவரேஜ் ரீதியில் தாங்க கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அந்த ரீதியில் வந்து தி கோட் திரைப்படம் வந்து நல்ல வசூல் பெற்றா இல்லையா அப்படி சொல்கிறதாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தி கோட் திரைப்படத்தோட கதைத்தளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்ஸ் ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்கிற ஒரு ரகசிய படை வந்து தலைவராக தாங்க காந்தி விஜய் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அவ்வப்போது வந்து வெளிநாடுகளில் இந்தியாவுக்கும் எதிராக நடத்தப்படும் தீவிரவாத சூழ்நிலையை வந்து விஜய் மற்றும் அவருடைய டீமான பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் உள்ளிட்டோர் வந்து சேர்ந்து அந்த கூலிப்படையை வந்து முறியடிக்கிற மாதிரிப்பட்ட கான்செப்டில் தான் இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. தனது குடும்பத்துடன் பாங்காகிற்கு சுற்றுலாவுக்கு செல்லும் போது காந்திக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்து ஏற்படுற மாதிரியும், அதில் வந்து அவருடைய மகனை வந்து இழக்கிற மாதிரியும், அதோட அவர் வந்து அமைப்பை வந்து வேண்டாம், இனி இதில் இருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம், இனி வந்து நம்ம தனியாக வாழணும், நம்ம மகனை வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற அவருடைய மனநிலையிலேருந்து அவர் வயதான காலத்திலேருந்து தனியான ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொண்டு வந்த நிலையில் வந்து மீண்டும் வந்து சாட்ஸ் அமைப்பின் மூலம் வந்து அவருக்கு வந்து அழைப்புகள் வந்து வர தொடங்க, பின்னர் வந்து ஏதோ ஒரு சின்ன பின்ன காரணத்தினால வந்து மாஸ்கோவுக்கு வந்து அவர் வந்து செல்லும்போது காந்திக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துகிற மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வந்து அந்த திரைப்படம் வந்து ஏற்படுத்தியிருக்குதுங்க. அதாவது அவர் செல்லும்போது மாஸ்கோவில் வந்து அவருடைய ரூபத்தில் வந்து இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரியும், அதன் பின்னர் வந்து நடக்க போகும் மோதல், அந்த பாச போராட்டத்தின் மூலம் வந்து அவருடைய மகனை மீட்டாரா இல்லையா, அவங்களோட இதில் இருந்து போரில் இருந்து தப்பிச்சு எப்படி அவங்களோட வாழ்க்கை கதையை வந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிற கதை மூலம் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து மையக்கருத்தை வச்சுருக்காங்க. விஜயோடைய இளம் தோற்றத்தில் வந்து ஏஜிங் விஜய்க்கு வந்து ஜீவன் அப்படின்னு சொல்கிற பேரை வந்து வைக்கப்பட்ட வெங்கட் பிரபுக்கு வந்து எக்கச்சக்கமான சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய சேட்டைகள் அந்த மாதிரிப்பட்ட கான்செப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மூத்த அதாவது காந்தி விஜய்க்கு வந்து ஸ்னேகா ஜோடியாக வந்து நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, பிரேம்ஜி காமெடி வந்து ரசிகர்களை வந்து பெரிய லெவலுக்கு வந்து சிரிக்கப்பட வைக்கல தாங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் இசையமைப்புமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து சூட் ஆகலை தாங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட சாங்கெல்லாம் வந்து திரையரங்கில் வந்து நல்ல ரீதியில் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலுமே வந்து சாங்களும் வந்து பெரிய லெவலுக்கு வந்து செட் ஆகலைதாங்க சொல்லியிருக்காங்க. மியூசிக் வந்து பெரிய லெவலுக்கு வந்து போடப்படலை தாங்க சொல்லியிருக்காங்க. போட்ட மியூசிக்காக தாங்க திரும்ப வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, மோகன், ஜெயராம் உள்ளிட்டவர் வந்து சரியான ஒரு கான்செப்ட் வந்து கொடுக்கப்பட்டாலுமே வந்து அவங்களுமே வந்து நல்ல ரீதியில் தாங்க நடிச்சிருக்காங்க. என்னதாங்க இருந்தாலுமே வந்து விஜயோட படத்தில் வந்து எக்கச்சக்கமான பிரபலங்கள் வந்து நடித்தாலுமே வந்து விஜயோட திரைப்படத்தில் வந்து விஜயோட மூஞ்சிக்கு தாங்க அதிக ரசிகர்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து விஜயோட மூஞ்சி வந்தால் மட்டும்தாங்க ரசிகர்களுக்கு வந்து குதூகலமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 30 நிமிடத்தில் தாங்க பேலன்ஸ் இருக்கிற எல்லா நடிகர்கள் வந்து காட்டப்படுற மாதிரி இருக்கிறாங்க. அதனால் வந்து எக்கச்சக்கமான முன்னணி நடிகர்களை வந்து கொண்டு போட்டாலுமே வந்து திரிசாவாக இருக்கட்டும், எஸ்கேவாக இருக்கட்டும், யாரை கொண்டு போட்டாலுமே வந்து அந்த திரைப்படத்தில் வந்து விஜய் தாங்க முக்கிய பங்களிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கான்செப்ட் கொடுத்துருக்கனால வந்து பெரிய லெவலுக்கு வந்து அதர் நடிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கப்படுறதாங்க சொல்லியிருக்காங்க. வில்லன் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வந்து எதுவுமே சூட் ஆகலை தாங்க நம்ம சொல்லி ஆகணும். லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படி சொல்கிற கான்செப்டாக இருக்கட்டும், அண்ணன் வரார் அப்படி சொல்கிறதா இருக்கட்டும், மருதமல்ல மாமணிய முருகை இந்த மாதிரிப்பட்ட கான்செப்ட்லாம் வந்து ட்ரெய்லரில் வந்து சூட்டபுளாக இருந்தாலுமே வந்து படத்துக்கு வந்து ஆங்காங்கே வந்து ஒரு சின்ன இதில் வந்து பழைய டைலாக் வந்து காப்பி அடித்தாலுமே வந்து பெரிய லெவலுக்கு வந்து சூட் ஆகிறதாங்க அதுவுமே வந்து நம்ம சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 400 கோடி பட்ஜெட்டில் உருவாயிருந்த வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான கோட் திரைப்படம் வந்து தற்போதைக்கு 50 கோடி வசூலை தாண்டி கொண்டு போயிட்டுருக்குதாங்க நம்ம சொல்லி ஆகணும். கண்டிப்பாக வந்து இந்த விடுமுறை காலத்தில், விநாயகர் சதுர்த்தி விடுமுறை காலத்தில் வந்து பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வந்து இந்த திரைப்படம் வந்து அமையப்படும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து விஜயோட திரைப்படம் வந்து வெற்றி திரைப்படமாக தான் அமையுமே தவிர எந்த ஒரு காலத்திலையுமே வந்து அது ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமையாதுன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க. கோட் திரைப்படம் வந்து நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்டை வந்து தெரிவிச்சுக்கோங்க, படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு.